ஹே அர்த்தநாரி, உன்னுடைய ஸ்வரூபத்தை நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? நான் எங்கே கண்டுபிடிச்சி சொன்னேன்? நீ எனக்கு என்ன தத்துவத்தை உணர வச்சிருக்கியோ அதை நீ தந்த வார்த்தைகளில் சொல்கிறேன், அவ்வளோதான். இதை முத்துசுவாமி தீக்ஷிதர் அப்படிங்கிறவர், முன்னாடி சொன்னனே 3 ஜிம்ஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக், அதில் ஒருத்தரான முத்துசுவாமி தீக்ஷிதர் இந்த அர்த்தநாரி ஸ்வரூபத்தை அவர் உணர்ந்து குமுதக்ரியா அப்படிங்கிற ஒரு ராகத்தில் அவர் ஒரு கீர்த்தனை பாடியிருக்கார். அவர் அளவுக்கு எனக்கு பாட வராது, தயவு செஞ்சு என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாத. இருந்தாலும் அவர் என்ன பாடியிருக்காருன்னு உனக்கு நான் சொல்லி காட்டுறேன். என்ன அந்த கீர்த்தனையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது அத்ரி, பிருகு, வசிஷ்டர் போன்றவர்கள் வணங்கிய அர்த்தநாரி ஸ்வரூபத்தை நானும் கூட ஆராதிக்கிறேன். அர்த்தஜாமத்தின் விசேஷ அலங்காரமான இது ஈஸ்வரிக்கும் பிரியமானது. எனக்கு அபயகரம் நீட்டுவது இது. நாகங்களை பூஷிதமாக அணிந்து நந்தியின் மேல் வருபவளை வேத கோஷங்கள் முழங்க இரத்த வர்ணனை வண்ணமுடையானை குமுதக்ரியா ராகத்தில் நான் பூஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய குருகுஹ அப்படிங்கிற அந்த முத்ராவை கடைசியில் வச்சு பாடியிருக்கார் அந்த கீர்த்தனையை. சாரி க மா சா சானி த மா க ரே சா राधयामि सततम् अत्रि भृगो वसिष्ठादि मुनिवृन्दवन्दितं श्री आर्धनारीश्वरम् आर्धयामालङ्कार विशेष प्रभावम् अर्धनारीश्वरी प्रियकरम् अभयकरं शिवं श्री अर्धनारीश्वरम् नागेन्द्र मणिभूषितं नागेन्द्र मणिभूषितं नन्दिदूरक आरोहितं श्रीगुरुगोगपूजितं कुमुदक्रिया रागनोतम् आगमादिसन्नुतम् अनन्तवेदघोषितम् आगमादिसन्नुतम् अनन्तवेदघोषितम् अमरेशादिवन्दितम् आरक्तवर्णशोभितम् आगमादिसन्नुतम् अनन्तवेदघोषितम् अमरेशादिवन्दितम् आरक्तवर्णशोभितं श्री अर्धनारीश्वरम् राधयामि सततं श्री. இன்னொரு ஸ்வரூபம். இவ்வளவு நான் சொல்லியும் இவ்வளவு தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் உன்னோடது எங்கேயோ இருக்குது, ஆனால் அது எனக்கு உணர்றதுக்கு தெரியல, அது எனக்கு சொல்கிறதுக்கும் தெரியல. அர்த்தநாரி, சந்தோஷமாக இருக்குது, எனக்கு குஷியாக இருக்குது இந்த உணர்வு. அர்த்தநாரீஸ்வரா, அர்த்தநாரீஸ்வரி, அர்த்தநாரி, உனக்கு சாப்பிட கொடுக்காம இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேனே, நான் மறந்து போயிட்டேன், சாரி. உனக்கு சாப்பிட குடமிளகா பஜ்ஜி, சூடான ஏலக்காய் டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன்.
சாப்பிடு. உன்னை பற்றி ஸ்வரூபத்தை பற்றி விவரிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன பயம், என் திருஷ்டி உனக்கு பட்டுடக்கூடாதுன்னு. நீ எவ்வளவு காலங்காலத்துக்கும் நீடூழி வாழணும் அர்த்தநாரி. நான் நீண்ட காலம் வாழ முடியாது, சொற்ப காலம்தான். 100 வருஷம் கூட நான் வாழ போகிறது இல்லை. ஆனால் நீயும் 100 வருஷம், 1000 வருஷம், 100,000 வருஷம், கோடி வருஷம், 100,000 கோடி வருஷம், பல கோடி 100,000 வருஷம், அதுக்கும் மேலே நல்லா வாழணும் நீ. ஏன்னா அதுக்கு மேலே எனக்கு நம்பர் தெரியல. நீ வாழ்ந்தா எல்லாருக்கும் பிரயோஜனம், நான் வாழ்ந்து என்ன ஆக போகிறது? உன்னால தான் ஜீவராசிகளுக்கு பயன். உனக்கு திருஷ்டி சுத்தி போட எனக்கு தகுதி அருகதை இருக்கான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் உனக்கு காப்பு ரக்ஷ கட்டணும், திருஷ்டிப்படாமல் இருக்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா, உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. நல்லா வாழணும் அர்த்தநாரி. மதுரை கூடலழகர் பெருமான் மேலே பெரியாழ்வார் பாடினது ஃபார் த சேம் பர்பஸ். பெருமாளுக்கு திருஷ்டி பட்டுடக்கூடாதுன்னு. நீயும் தான் சிவபெருமான். இருந்தா என்ன, நீயும் சிவபெருமான் தானே. மனுஷங்க தான் சைவம், வைணவம், ஹிந்து, கிறிஸ்து, முஸ்லீம், இசிகே, இன்னும் எக்ஸட்ரா நிறைய பேதம் பார்க்குறாங்க. ஆனால் நீயும் ஸ்ரீஹரியும் அந்த பரபிரம்மமும் தெய்வம் யாருக்கும் எந்த பேதமும் பார்க்கறதில்ல. குட் கம்பேட்டபிள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா தெய்வமுமே. சங்கரநாராயணன் ஸ்வரூபம் காட்டியிருக்கீங்களே நீயும் ஹரியும் கூட. சங்கரனும் நாராயணும் ஸ்வரூபம் காட்டியிருக்கீங்களே எங்கள் சங்கரன் கோயிலில். அதனால் அதையவே நான் உனக்கு சொல்கிறேன். எனக்கு தான் திரும்பி சொல்லிட்டேனே, புதுசாக தயாரித்து சொல்ல தெரியாதுன்னு. நல்லா வாழும். கேனின் தாழ் துணை.